ஹாய் வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து PostgreSQL பற்றி பார்க்கலாம். ஸோ PostgreSQLனா என்ன, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது Postgreோட அஃபிஷியல் வெப்சைட்டுங்க. ஓகேங்களா? postgre.org. ஸோ Postgre தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஓப்பன் சோர்ஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஓகேங்களா? ஸோ இது ஓப்பன் சோர்ஸ் தாங்க, கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாபேஸ்னா என்ன, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் பற்றி நம்ம வீடியோ வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஐ பட்டன் கிளிக் பண்ணி பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஸோ டேட்டா வந்துட்டு டேபிள் ஃபார்மேட்டில் வந்துட்டு ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் மோஸ்ட் அட்வான்ஸ்ட் ஓப்பன் சோர்ஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஓகேங்களா? இது டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ இது வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸை வந்துட்டு இது சப்போர்ட் பண்ணுது. ஸோ லினக்ஸ், மேக்ஸ், விண்டோஸ் அது மாதிரி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் இது வந்து சப்போர்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா, C++, பேர்ல், ரூபி அது மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ சேஃப் அண்ட் செக்யூர் சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸில் வந்து நம்ம டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்ட், நியூமரிக், ஃபார் எக்ஸாம்பிள் JSON, XML, கஸ்டம் டேட்டா டைப்ஸ்ல கூட நம்ம டேட்டா வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு நிறைய அப்ளிகேஷன்ஸ்ல வந்து PostgreSQL வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ மெயினா பாத்தீங்கன்னா டேட்டா வேர் ஹவுசிங் அண்ட் டேட்டா அனாலிசிஸ் அப்ளிகேஷன்ல வந்துட்டு PostgreSQL வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இது Postgreோட அஃபிஷியல் வெப்சைட். இதுல வந்து டவுன்லோட் போங்க. ஸோ டவுன்லோட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துட்டு உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஏற்ற மாதிரி வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்துட்டு இது சப்போர்ட் பண்ணுது இல்லைங்களா? ஸோ நான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். என்னோட ஸ்பெசிஃபிகேஷன் விண்டோஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு டவுன்லோட் த இன்ஸ்டாலர் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த பேஜ் வந்து நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ நான் லேட்டஸ்ட் வெர்ஷனாக எடுத்துக்கிறேன். லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 15.2 இருக்கு. ஸோ உங்கள் சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. என்னது விண்டோஸ். ஸோ இதை நான் வந்துட்டு டவுன்லோட் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ரொம்ப ஈஸி தாங்க. ஸோ பாருங்க டவுன்லோட் ஆகுது. ஸோ .exe ஃபைலாக வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ பாருங்க டவுன்லோட் ஆயிடுச்சு. நான் ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணுறேன். ரொம்ப ஈஸி தாங்க. ஸோ பாருங்க எஸ் கொடுக்குறேன். ஸோ இதை நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க ஓப்பன் ஆகுது PostgreSQL. ஓகே பாருங்க செட்டப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எந்த லொக்கேஷனில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுன்னு கேட்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன காம்பனன்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணுன்னு கேட்குது. ஓகேங்களா? PostgreSQL சர்வர், PG admin, stack builder, command line tools. ஓகேங்களா? எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நான் stack builder வந்து அன்டிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்ஸ்டாலேஷன் சம்மரி. ஓகேங்களா? நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தோமோ அதெல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு முன்னாடியே பண்ணியிருக்கேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்கல. ஓகேங்களா? இல்லைன்னா இந்த ப்ரீ இன்ஸ்டாலேஷன் சம்மரிக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்கும். பாஸ்வேர்டு ரீடைப் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து நீங்கள் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்குங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். ஏன்னா வந்துட்டு ஒவ்வொரு டைமும் நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ணும்போது அந்த பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா போர்ட் வந்து கேட்கும். போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 5432 அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ப்ரீ இன்ஸ்டாலேஷன் சம்மரி வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட். ஸோ இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமேட்டு ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகுது. ஸோ இன்ஸ்டால் ஆனவுடனே டேரெக்டாக நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு PG அட்மினை வந்துட்டு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு PG அட்மின்னா என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து MySQL இருக்குது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ MySQLக்கு பார்த்தீங்கன்னா MySQL ஒர்க் பெஞ்ச் தான் வந்துட்டு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம PostgreSQLக்கு PG அட்மின் வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ நான் ஜஸ்ட் வந்துட்டு PG அட்மினை வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். PG admin ஃபோன் இருக்கு இல்லையா? ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இது வந்துட்டு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ பாருங்கள் மேனேஜ்மெண்ட் டூல் ஃபார் PostgreSQL. ஸோ பாருங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள் நான் வந்து பாஸ்வேர்டு வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ அதை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து நம்ம இங்கே கொடுக்கணும்.
பாஸ்வேர்ட் கொடுத்துட்டே ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிக்கிறேன் ஜஸ்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் பிளாக் தீம் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வந்து ஜென்ரலாக வந்து ஸ்டாண்டர்ட் தீமில் வரும். ஸோ அதில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. நீங்கள் ஃபைலில் போயிட்டு ப்ரெஃபரன்சஸ் போனீங்கன்னா அங்கே வந்து தீம் வந்து இருக்கும் ஓகேங்களா. அங்கே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ நான் வந்துட்டு டார்க்கில் வச்சுருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் ஸ்டாண்டர்ட்னா வந்துட்டு ஒயிட்டில் வந்துருக்கும். ஸோ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ நான் வந்துட்டு டார்க் வச்சுருக்கேன் தீமு. ஸோ அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் எல்லாமே பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு ஃபைலில் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஃபைலில் ரன் டைம் போனீங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு டார்க் தீமே வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் பாஸ்வேர்ட் மட்டும் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்தோன்னே தான் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. ஸோ இங்கே தான் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு மெயின் ஸ்கீமா பாருங்கள். ஸோ ஸ்கீமாவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேபிள்ஸ். ஸோ இதுதான் போட இல்லையா, டேபிள்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நியூ டேட்டா பேஸும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டா பேஸ் வந்துட்டு பிக் பண்ணுறேன், ரைட் கிளிக் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் டேட்டா பேஸ், ஒரு நியூ டேட்டா பேஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நியூ டேட்டா பேஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள் நம்ம இந்த எஸ்கியூலும் வந்துட்டு இங்கே நம்ம பார்த்துக்கலாம் நம்ம கிரியேட் பண்ணதுக்கு. ஸோ இங்கே வந்து நான் சேவ் கொடுத்துட்டேன்னா இங்கே வந்து நம்மளுக்கு நியூ டேட்டா பேஸ்னு வரும் ஓகேவா. நியூ டேட்டா பேஸ் கொடுத்தீங்களா. ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி வந்து ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.